अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे। अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधिका राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे. பகவானுடைய நாமாக்கள், பகவன் நாமாக்கள் அனுசந்தானம் பண்ணினா மனுஷியாளுக்கு மனசுக்கு நிம்மதியை கொடுக்கிறது, புண்ணியத்தை கொண்டு வந்து கொடுக்கிறது. அதோட மட்டுமல்ல, மனுஷனுடைய வாழ்க்கையை பெருகுபடுத்தி அவனை உயர்ந்ததான ஒரு நிலைக்கு கொண்டு வர. அப்படிப்பட்ட தெய்வங்கள் ஆதி தெய்வமா இருக்கக்கூடியதான மகாவிஷ்ணு, வேதங்கள்ல போற்றப்பட்டதான அவருடைய நாமாக்கள். அந்த நாமாக்களை மகர்ஷிகள்லாம் சேர்ந்து ஒரு மாலையாக பண்ற காலத்துல அவைகளை பீஷ்மாச்சாரியர் நமக்கு அனுகிரகம் பண்ணி கொடுத்திருக்கார். இத்தனை நாளாக அவர் தனக்குள்ளேயே தான் சுவைத்து ரசித்து அனுபவித்ததான நாமாக்களை தர்மபுத்திரர் விவேகம் தெய்வதம் லோகேன்னு கேட்ட கேள்விக்கு பதிலாக சொல்லிவிட்டார். உலகத்துல ஒரே தெய்வம் இது அப்படின்னு கேட்டார். ஏகம் சத் விப்ரா பகுதா வதந்தி அப்படின்னு வேதங்கள்ல ஒரே சத்த ஆயிரக்கணக்காக 1000 விதமாக ஞானிகள் சொல்லுகிறார்கள் அப்படின்னு வேதம் சொன்ன மாதிரி அந்த ஒரு தத்துவத்தை 1000 பெயர்களோட பகவானுடைய தத்துவத்தை எடுத்து வெளிப்படுத்திருக்கார். அப்படிப்பட்டதான பகவத் தத்துவத்துல சித்திஜா சித்திசாதனா அப்படின்னு பாரு, சித்திகளை கொடுப்பார். அதோட இல்ல, நீங்க எதை பண்ணினாலும் அந்த சித்திகளை வரும்படி பண்றவரும் அவர் தான். சித்திகள்னா ஏதோ அனிமா மகிமா எனக்கூடியதான அஷ்டமகா சித்திகள்னு மட்டும் சொல்லப்படாது. இந்த அஷ்டமகா சித்திகள்ங்கிறது உயர்ந்ததான சித்திகள் தான். ஆனா அந்த சித்திகள் மனுஷியால அதற்கு மேல மோட்சத்திற்கு வரவிடாம பிரதிபந்தகமாக இருக்கு. ஆனா அப்படி இல்லாமல் அதுக்கும் அப்பாற்பட்டதாக இருக்கக்கூடியதான சகல சித்திகளுக்கும் வழியை கொடுத்து அவனுக்கு பக்தியை உண்டு பண்ணி அதுக்கு மேல சகல சேமத்தையும் கொடுக்கக்கூடியவர். ஆயால் அவருக்கு சித்தி சாதனா அப்படின்னு பார்த்து இதானப்புறம் பகவானுடைய சில முக்கியமான நாமாக்கள் விருஷாஹி விருஷபோ விஷ்ணு அப்படிங்கிற நாமாக்களை பார்க்கணும். விருஷாஹி விருஷபோ விஷ்ணு விருஷபர்வா விருஷோதர வர்தனோ வர்தமானஸ்ச விவிக்த ஸ்ருதி சாகர. எல்லா நாமாக்களும் பகாரத்தோட ஆரம்பிக்கிறது. பகாரத்தை அமிர்த பீஜம்னு சொல்வா. இது அமிர்தத்துவத்தை கொடுக்கக்கூடியதான பீஜங்கள் நாமாக்கள். மனுஷன் நம்ம நாட்டுல தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம் என்ற 4 புருஷார்த்தங்கள். அதுல மோட்சம் எனக்கூடியதான் மிக சிறந்ததான ஒரு புருஷார்த்தம். மோட்சம் என்று சொல்லுவோமேயானால் நமக்கு இவ்வாழ்க்கையில ஏற்படக்கூடியதான எல்லா விதமான துன்பங்கள், சிலது சரீரத்தினால ஏற்படக்கூடியது, சரீரத்துல வரக்கூடியதான உபாதைகள், சிலது மனசினால வரக்கூடியதான உபாதைகள், சிலது வெளி உலகத்தினால வரக்கூடியதான உபாதைகள், இன்னும் சிலது எப்படி வந்தது ஏன் வந்ததுன்னு தெரியல. ஆக்ட் ஆஃப் காட்னு சொல்லிவிடுறேன். ஏன் வந்ததுன்னு தெரியல, ஆதி தெய்வீகம்னு சொல்றேன். இப்படிப்பட்டதான அத்தனை உபாதைகளும் போய் அவன் நிம்மதியாக தன் நிலையில இருக்கான் பார்த்தல, அந்த நிலைக்குத்தான் மோட்சம்னு பேரு. அதுக்குதான் அமிர்தத்துவம்னு பேரு. மைத்ரேயம்மா யாக்கியவல்கியரை கேட்கும் பொழுது யாக்கியவல்கியர் நான் சன்னியாசம் பெற்றுக் கொள்கிறேன் அப்படின்னு மைத்ரேயம்மா கிட்ட சொன்னார். அப்பொழுது அந்த அம்மா சொல்றா, நீங்க சன்னியாசம் போறேன்னு வாங்கிக்கிறேன்னு சொல்றேன், ஆனா இவ்வளவு பணத்தையும் எங்களுக்கு கொடுத்துட்டு போறேல, இதனால எங்களுக்கு மோட்சம் வருமானு கேட்க. அப்ப சொல்ற அமிர்தத்வேது நாசாஸ்தி வித்யேனா யதைவ உபகரணவதாம் ஜீவிதம்
ததைவதே ஜீவிதம் சியாது. காசு இருக்குமையானால் சொகுசான வாழ்க்கை வரலாம், நல்ல காரு, ஏசி ரூமு இவையெல்லாம் வச்சுக்கலாம். ஆனா அதனால மன நிம்மதி வராது, மோட்சம் வராது. மோட்சம் வரணுமையானால் அதுக்கு காசு சாதனம் இல்லை. காசு மட்டும் இல்ல, காசுனால செய்யக்கூடியதான கர்மாக்களும் சாதனம் இல்லை அப்படின்னு சொன்னதுமே, அப்ப மோட்சம் தான் எனக்கு விருப்பமா இருக்கு, ஏன் மோட்சத்துக்கு எது வழியோ அதை சொல்லுங்க அப்படின்னு கேட்கிற. அப்பொழுது அந்த மோட்சத்துக்கு வேண்டியதான தர்மத்தையும் ஆத்ம தத்துவத்தையும் எடுத்து சொல்றார். ஆத்மன கல்வரே திருட்டே மதே கிருதே இதம் சர்வம் விதிதம் பவதி அப்படின்னு ஆரம்பிச்சு சொல்றார். அப்படி இந்த அமிர்தத்துவம் அப்படின்னு நாம சொல்றோமே, மோட்சம் என்று நாம சொல்றோமே, அதுக்கு முதல் படியிட்டு தர்மம். இந்த அறம்னு சொல்றோம் பார்த்தீங்களா, தர்மமாக இருக்கணும், சரியான வாழ்க்கையை நாம் வாழ தொடங்கணும். அதற்கு பிறகு அர்த்தம் காமம் வரும், பாதும் வரும், உலகத்தில் இருக்கக்கூடியதான ஆசைகளும் நிறைவேறும். ஆனா அவன் நிறைவேறதுனால அப்படியே இருக்கப்படாது. மனுஷனுடைய வாழ்க்கையில அவன் மோட்சத்தை அடையிறதுக்கு, பகவானை அடையிறதுக்கு முயற்சி பண்ணி கொண்டே இருக்கணும். அந்த மோட்சத்தை அடையிறதுன்னு பார்த்தீங்கன்னா அது கடைசி புருஷார்த்தம். ஆகையால் அந்த புருஷார்த்தத்தை அடையணும். ஏனால் முதல்ல எப்படி இருக்கணும், தர்மத்தை சம்பாதிக்கணும், புண்ணியத்தை சம்பாதிக்கணும். புண்ணியங்கள்லாம் சேர்ந்து பாபத்தை அகற்று சித்த சித்தியை பண்ணுமையானால் பிறகு குருலாபம் கிடைக்குமையானால் குருவிட்ட வேதாந்த சிரவணாதி எல்லாம் பண்ணி மோட்சத்தை அடையலாம். அதுக்கு முதல் படிக்கிட்டன்னா தர்மம். அந்த தர்மம் தான் புண்ணியம்னு நம்ம சொல்றோம். தர்மம் பண்றது, அதனால புண்ணியம் வருகிறது. செய்யக்கூடியது தர்மம். தர்மம்னா 4 பேருக்கு காசு கொடுக்கறது மட்டும் இல்ல. தர்மம்னா அவ வாழ்க்கைய வேதோக்தமான கர்மாக்களை விடாமல் பண்றது, அதான் தர்மம். இப்படி நீங்க தர்மத்தை பண்ணினீங்களேயானால் அந்த தர்மத்தினுடைய விளைவாக புண்ணியம் வரும். அந்த புண்ணியமானது நமக்கு உயர்ந்ததான பதவிகளையும் நன்மைகளையும் கொடுக்கும். அதோட மட்டும் இல்லாமல் சித்த சுத்தியும் கொடுக்கும். அந்த சித்த சுத்தியினால மனுஷன் குரு லாபத்தை பெற்று வேதாந்த சிரவணம் பண்ணி மோட்சத்தை அடைவான். ஆகையால் முதல் படிக்கிட்டேன்னா தர்மம். அதனால்தான் தர்ம அர்த்த காம மோட்சங்கள் என்றதான 4 புருஷார்த்தங்களை சொல்லி, அதுல அந்த தர்மங்கிற கூடியதான புருஷார்த்தம் சொல்றோம் பார்த்தீங்கன்னா, அதை எப்பொழுதும் பிரகாசித்துக் கொண்டிருக்கார். ஆகையால் பகவானுக்கு விருஷாஹி அப்படின்னு. விருஷாஹி புருஷமே பகலாக கொண்டவர். புருஷம்னு சொன்னா தர்மம்னு அர்த்தம். புருஷா தர்மா புண்ணியம் ததேவ அஹா பிரகாச சாமர்த்தியாத். அந்த புண்ணியமே பகல் மாதிரி இருக்கு. பகல்னா என்ன பண்றது, உங்களுக்கு எல்லா பொருளையும் பிரகாசிக்கும், எல்லாமும் வெளிச்சத்துல நன்றாக நமக்கு தெரியுது. ராத்திரியில நம்ம ஆதுனிகமாக லைட்டை போட்டுக்க வேண்டியதா. லைட்டை போட்டோம்னா அந்த ரூம்ல இருக்கிறது தான் தெரியுது, மற்ற ரூம்ல தெரியல. ஆனா வெளிச்சம்னு சொன்னா பிரகாசம், எல்லாமும் பிரகாசமா இருக்கு. அதே போல சூரியனுடைய வெளிச்சம் எப்படி பிரகாசமாக இருக்கோ அதே போல நமக்கு புண்ணியமானது பிரகாச வடிவம் இருக்க வாழ்க்கையில. இது தெரியல, அது தெரியல, என்ன ஆகும் ஏதாகும் அப்படின்னு கவலைப்படுற பட்சத்துல இந்த கவலை எல்லாம் குறையும். ஏன் பகவானுடைய அனுகிரகத்தினால இந்த தர்மம் நமக்கு சேர்ந்து அந்த தர்மமானது பிரகாசவந்தமாக இருக்கும். இந்த தர்மம்ங்கிறது நம்ம நாட்டுல ரொம்ப முக்கியம். ராமோ விக்கிரகவான் தர்மா, ராமனை சொல்லும் பொழுது விக்கிரகவான் தர்மா, அந்த தர்மம் மூர்த்தீகரித்து இருக்கக்கூடியதான சுரூபமாக. அப்படி ராமன் காட்டுக்கு போறேன்னு சொல்லும் பொழுது கைக்கு இது கௌசல்யா என்ன சொல்றா தெரியுமா, நான் எந்த தர்மத்தை நீ இத்தனை நாள் காப்பாற்றி கொண்டு வந்தையோ அந்த தர்மம் உன்னை எப்பவும் காப்பாற்றும் அப்படிங்கிற. இந்த தர்மத்துல அவ்வளவு ஒரு நம்பிக்கை. ஆகையால் அந்த தர்மமானது மிக சிறந்தது. அந்த தர்மமானது மனுஷனுடைய வாழ்க்கையை ஒழிக்கிறது. அப்படி ஒழிக்கும்படி பண்றவர் யாரு, பரமாத்மா. ஆகையால் அவருக்கு விருஷாஹின்னு பேர். அதான் விருஷா கர்மஹா புண்ணியம் ததேவ ஆஹா பிரகாசதா தர்மியாத். இப்படி ஒரு அர்த்தம் சொன்னார். இன்னொரு அர்த்தம், வேதங்கள்ல அநேக யஜ்யங்கள் உண்டு. இந்த யஜ்யங்கள்லாம் ஒரு நாள்ல பண்ணக்கூடியது ஆரம்பிச்சு 1000 சம்பத்சரம் வரைக்கும் பண்ணக்கூடியதான யஜ்யங்கள் உண்டு.
அது எப்படி சார் 1000 வருஷங்கள் ஒத்தரால பண்ண முடியும்? அவனுடைய லைஃபே 100 வருஷம் தானே அப்படின்னா, ஒரு சம்பத்சரத்துக்கு இது ஒரு நாள் அப்படின்னு வச்சுட்டு 3.5 சம்பத்சரத்துல பண்ணக்கூடியதான யஜ்யங்கள்லாம் உண்டு. இப்பெல்லாம் சில பேங்க்ல 1000 டே டிபாசிட்ங்கிறான் பார்த்தல, அதுதான் பழைய நாள்ல இருந்தது. 1000 நாட்கள் 1000 வருஷங்கள் அப்படி 1000 நாட்களாக இருக்கக்கூடியதா பண்ணக்கூடியதான யஜ்யங்கள்லாம் உண்டு. அந்த யஜ்யங்கள்ல ஒரு நாள் பண்ணக்கூடியது ஏகாகம்னு பேரு. அப்படின்னு ஆரம்பிச்சு வியகம்னு பேரு 2 நாள் பண்ணக்கூடியது. இப்படி 12 நாள் வரைக்கும் 12 நாள் பண்ணக்கூடியதான யாகத்துக்கு சத்திரம்னு பேர். 12 and more, அதுக்கு மேல இருக்கிறது சத்திர யாகம்னு பேர். இந்த சத்திர யாகத்துல என்ன விசேஷம்னா, சர்வே ருத்விஜா சர்வே எஜமானா, எல்லோரும் எஜமானாள் தான். யார் யார் பக்கத்துல உட்காராளோ எல்லாருக்கும் பலம் உண்டுன்னு, சகாயம் பண்றவாள் எல்லோருக்கும் பலம் உண்டு. நீதி யஜ்யங்கள்லாம் எஜமானனுக்கு சொர்க்கம், பத்னிக்கு சொர்க்கம், மற்றவர்களுக்கெல்லாம் தட்சணையோட சரி. அங்கெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது, சொர்க்கம் அவளுக்கு தான். மீதி பேருக்கெல்லாம் அப்ப போனா ஏதோ தட்சணை தானம் வருது அவ்வளவுதான். ஆனா இந்த சத்திர யாகத்துல மட்டும் சர்வேரத்துஜா எல்லோருக்கும் பலம் உண்டு அப்படின்னு சொல்ற. அப்படிப்பட்டதான யாகங்கள்ல ஆரம்ப யாகம் துவாதசாகம்னு பேர். 12 நாள் பண்ணக்கூடியதான யாகத்துக்கு துவாதசாகம்னு பேர். அப்படிப்பட்டதான துவாதசாகத்தினுடைய விகிருத்திகள் என்ன தெரியுமோ, விருஷாகம்னு ஒரு யாகம். விருஷாஹி அப்படின்னு சொன்னா, விருஷாகம் எனக்கூடியதான சத்திர யாகத்தினால் போற்றப்படுபவர் அப்படின்னு 2வது அர்த்தம். முதல் அர்த்தம் என்ன சொன்னேன், விருஷம்னா தர்மம், தர்மம்னா புண்ணியம். அந்த புண்ணியமானது பகல் போல் இவனுடைய வாழ்க்கையை ஒழிக்கிறது யார் அனுகிரகத்தினால், அப்படிப்பட்டவர் விருஷாஹி ஒரு அர்த்தம் ஆயிடுது. 2வது அநேக யாகங்கள் வேதத்துல சொல்லியிருக்க, அதுல விருஷாகம் அப்படிங்கிறது ஒரு விதமான சத்திர யாகம். அந்த சத்திர யாகத்தினால போற்றப்படுபவர். இந்த யாகங்கள்ல விசேஷமாக பண்ணி கொண்டிருந்தா பழைய நாள்ல. இப்பொழுது யாகங்கள்லாம் ரொம்ப குறைஞ்சு போயிடுது. ஆனா யஜ்ஞோவை விஷ்ணு அப்படின்னு இப்ப நடக்கக்கூடியதான யாகங்கள் ஞான யஜ்யம் தான். இப்ப நாமெல்லாம் இது படிச்சுட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, இதுதான் ஞான யஜ்யம். நாம யஜ்யம்னு பகவான் நாமாவை சொல்லி கொண்டிருக்கிறது, இது ஒரு நாம யஜ்யம். இப்படி இந்த யஜ்யங்களை தவிர வேதோக்தமான யஜ்யங்கள் பண்றது ரொம்ப கஷ்டம் இந்த காலத்துல. இருந்தாலும் அங்கெங்க நடந்து கொண்டிருக்கு, சிறப்பாக நடக்கிறது. ஆனா இந்த யஜ்யம் என்ன, துவாதசாகத்தினுடைய பிரபத்தியான யஜ்யம் புருஷாகம்ங்கிற யஜ்யம். அந்த யஜ்ய வடிவமாக இருக்கிறவர் ஆயார் துவாதசாக பிரபுதி விஷாக சஹ அஸ்ய அஸ்தி இது விருஷாஹி. ஆமா, விருஷாகான்னு சொல்றே, இது எப்படி வந்திருக்கு அப்படின்னா, விருஷாகா இத்திர ராஜாஹ சகிப்ய டட் இது டட் பிரத்யய சமாதாந்தா. இது வியாக்கரணத்துல அஹசு சப்தம் வருமையானால், அஹசு சப்தம் சகாராந்தம். அது சமாசத்துல வரும் பொழுது டச் பிரத்தியம் வந்து அது அகாராந்தம் ஆயிடுச்சு. ராம 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 அப்படி. இது என்ன சகாராந்த சப்தமா சொல்ல வேண்டி இருக்கும். அதனால விருஷாஹா இத்தியத்திர ராஜா அஹா சகிப்யா இந்த 3 பதங்களுக்கும் டச் பிரத்தியம் இது டச் பிரத்யந்தா சமாசாந்தா. ஆயால் இது விருஷாஹி விருஷாஹா அஸ்ய அஸ்தி இது விருஷாஹி அப்படின்னு அர்த்தம். அதுதான் பகவான் விஷ்ணுஸ்வரூபமா, பகவான் யஜ்ஞஸ்வரூபமா இருக்கிறார். இரண்யாட்சனை கொள்வதற்காக பகவான் வராகமூர்த்தியாக அவதாரம் பண்ணினார். ஏன்னா சத்தியாக அவதாரம் பண்ண வேண்டியதான ஒரு நிர்பந்தம் வந்தது. உலகத்துல இருக்கக்கூடியதான சகல பிரபஞ்சங்களையும் மடித்து பாயாட்டம் சுருட்டி பாதாள லோகத்துல அவர் சமுத்திரத்துக்குள்ள சேர்த்து வச்சுட்டார். தேவதைகளுக்கு யஜ்ஞ பாகமே கிடைக்கல. யாரும் பண்ணினாதானே யஜ்யம் பண்ணினாதான், பண்ண விடாம பூமியை சுருட்டி உள்ள வச்சு விட்டா என்ன பண்றது? அப்பொழுது பகவானை பிரார்த்திக்கும் பொழுது பகவான் பிரம்மதேவருடைய மூக்கில இருந்து வெளியில வந்து ஒரு சின்ன ஒரு வராக அவதாரத்தை எடுத்துட்டு அங்கிருந்து கீழே வரத்துக்குள்ள, மேல இருந்து கீழே வர்றதுக்கு எவ்வளவு டைம் ஆகும், அதுக்குள்ள என்ன ஒரு பெரிய யானை அளவுக்கு பெரிய வராகமாக மாறி சமுத்திரத்துல எங்க பார்த்தாலும் ஒரே ஜலம்தான். அப்படிப்பட்டதான சமுத்திரத்துக்குள்ள கீழே புகுந்து
அங்கே அங்க இருக்கக்கூடியதான இரண்யாற்றனோட சண்டை போட்டு இரண்யாற்றனை கொண்டு அந்த பூமியை தூக்கிட்டு வந்து இன்னைக்கும் அவர் தூக்கிட்டு இருக்கார். அவர் கொம்புல அதனால்தான் பூமி சமுத்திரத்துக்கு மேல நிற்கிறது சாஸ்திரங்கள் சொல்றது. அப்படிப்பட்டதான அந்த ஸ்வரூபம் அந்த ஆதி வராகமூர்த்தி இருக்காரே அவருடைய உடம்பு முழுக்க யஜ்ஞஸ்வரூபம். ஏன்னா சகல கர்மாக்களுடைய சேர்க்கையாக அவருடைய சரீரத்தை எடுத்துட்டு இருக்கார். உலகத்துல எத்தனை மனுஷியாள் இருக்காரோ அத்தனை மனுஷியாள் பண்ணக்கூடியதான எத்தனை யாகங்கள் உண்டோ அத்தனை யாகங்களும் அவருடைய சரீரமாக ஆச்சு. அப்படிப்பட்டதான அந்த ஆதி வராகமூர்த்தியினுடைய சரீரமே யஜ்ஞஸ்வரூபம். அதனால்தான் யஜ்ஞோவை விஷ்ணு அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்றது. அந்த யஜ்ஞஸ்வரூபமா அவர் இருக்கார். சரி, விருஷாகி அடுத்தது விருஷபா. இந்த விருஷபம்னு சொன்னா நம்ம சாதாரணமாக காளைன்னு அர்த்தம் பண்றோம். அப்புறம் நமக்கு ஒரு சந்தேகம் வருது, ஏன் பகவான் காளையை வச்சுட்டு இருக்கார் வாகனமா? வேற வாகனமே கிடைக்கலையோ? அம்பாள் சிம்மத்தை வச்சுட்டு இருக்கார், வேகமா போக முடியும். ஒரு காளை, அதுலயும் அந்த காளையிலையும் எப்படின்னு ரொம்ப வயசான காளைங்கிற என்ன அதை ஒரு வாகனமா வச்சிருந்து அதுல மேல ஏறி உட்கார்ந்து அதை கிளம்புறதுக்கே ரொம்ப சிரமமாகவே ஏன் இதை வச்சுட்டு இருக்கார் அப்படின்னு சில பேருக்கு சந்தேகங்கள் வரலாம். இந்த காளைங்கிறத நம்ம பார்க்கணும். காளைன்னா வெறும் மாடுங்கிற அர்த்தத்துல இங்க சொல்லல. ஞாபகம் இந்த கான்செப்ட் ஆஃப் வாகனம், பகவானுக்கு வாகனங்கள் இருக்கு, ஏன் இந்த வாகனம் அப்படி கொஞ்சம் பார்க்கணும். ஏன்னா இந்த வாகனம்ங்கிற பதத்துக்கு அர்த்தம் தெரியாம ஆங்கில பாஷையில தர்ஜமா பண்ணும் பொழுது கார்னு டிரான்ஸ்லேட் பண்ணிட்டான் ஒவ்வொருத்தருக்கும். கார் புல்லக் அப்படிங்கிற ஏன்னா அவனுக்கு அவ்வளவுதான் புரியும். ஆனா அதனுடைய தத்துவம் என்ன, வாகனம்ங்கிற பதத்துக்கு தத்துவம் என்ன அப்படின்னு பாருங்க. இப்ப கோவில்ல உற்சவம் நடக்கிறது, பிரம்மோற்சவங்கள் நடக்கிறது. ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு வாகனம்ங்கிற, கருட வாகனம்ங்கிற, நாக வாகனம்ங்கிற, சூரிய பிரபா, சந்திர பிரபா, இப்படி என்ன பண்ணிட்டு நாமெல்லாம் போய் கன்னத்துல போட்டுட்டு வரவே தவிர அங்க எப்படி தியானம் பண்ணணும்னு நமக்கு பகவானுக்கு சொல்லும் பொழுது நந்தி வாகனம்னு சொல்றோம், அல்லது ரிஷப வாகனம், அதிகார நந்தி ரிஷப வாகனம் சொல்றோம். இந்த ரிஷப வாகனம் என்ன சொல்றது? அதே போலயே பெருமாள் கோவில்ல போனேடையானால் கருட வாகனம்னு நம்ம சொல்றோம். அது ரொம்ப சிறப்பான வாகனம். எல்லா இதுவா இருந்தாலும் அதிகார நந்தின்னு அவசியம் அன்னைக்கு போய் பார்க்கணுங்க பெரியவா. அதே போல கருட வாகனம்னா காஞ்சிபுரத்துல கருட வாகனம்னு அவ்வளவு போய் பார்த்துதான் ஆனோம் அப்படிங்கிற இவைகள்லாம் என்ன குறிக்கிறது? அது என்ன எல்லா வாகனமும் ஒண்ணு தானே, ஏன் இந்த வாகனத்துக்கு மட்டும் ஒரு விசேஷம்? இவைகள்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். இங்க விருஷபம்னு நம்ம சொல்றோம் பார்த்தீங்களா, இந்த விருஷபம்ங்கிறது தர்மத்தை குறிக்கிறது. தர்மத்துக்கு மேல அவர் இருக்கார், ஆகையால் அவர் விருஷபம். அந்த விருஷப வாகனம்னு ஏன் சொல்லியிருக்காருன்னா தர்மத்தை தன்னுடைய கண்ட்ரோல்ல வைத்துக் கொண்டிருக்கிறார். அதே போல கருடனும் தர்மத்தை தான் சொல்றார், குறிக்கிறார். ஆகையால் கருட வாகனம்னு ரொம்ப சிரேஷ்டம். இந்த விருஷப வாகனம்னு நம்ம சொல்றோமே பரமேஸ்வரனுக்கு என்ன, தர்மத்தை தான் அதீனமாக வைத்துக் கொண்டு யாரு தர்மத்தை பின்பற்றுகிறாரோ அவளுக்கு அத்தனை விதமான க்ஷேமங்களையும் கொடுக்கிறார். ஆகையால் அவருக்கு என்ன பேரு? விருஷபா அப்படிங்கிறது. அதே போலயே கருத்மான் பேரு. இந்த விருஷபாங்கிறது எல்லாவற்றையும் அந்த தர்மத்தினுடைய பலன் யார் யார் பண்ணிட்டு இருக்காரோ அதை தன் கையில வைத்துக் கொண்டு பலத்தை கொடுக்கிறார். இது சூத்திரங்கள்ல பலமத உபபத்தே அப்படிங்கிற நீங்க ஒரு சின்ன கர்மாவா ராமான்னு சொன்னேன், வளரணும்னு சொல்லல. உட்கார்ந்து எழுதுக்கிறோம் கஷ்டமா இருக்கேன்னு ராமான்னு சொன்னேன். ஆனா பகவான் அந்த கணக்கில் எடுத்துட்டாருன்னு நீங்க எதுக்கோ ராமனை நினைக்கிற, தசரதனுடைய பிள்ளைய நினைக்கிற, வேற புண்ணியத்துக்காக நினைக்கிற, கால்வலிங்கிறதுக்காக ராமான்னு சொன்னேன். ஆனா நீங்க சொன்னீடோ இல்லையோ போரும் எடுத்துக்கிறேன்ட்டார். பக்தாளை காப்பாற்றுறதுக்கு என்னென்ன வழி இருக்குன்னு எப்பொழுதும் ரெடியாக காத்துருக்கார். அதே போல தர்மங்கள் ஏதாவது நீங்க பண்ணுவீடான்னு காத்துருக்கார். அந்த தர்மத்தை அவர் பண்ணி பிறகு என்ன பண்ணிவிட்டார், அந்த தர்மத்தை தான் அதீனமா வைத்துக் கொண்டு தக்க பலம் உங்களுக்கு கிடைக்கிறதான்னு பார்க்கலாம். பகவான் என்ன, நீங்க தர்மத்தை பண்ணும் பொழுது அந்த தர்மத்தை பண்ணுவதை பார்த்து அறிந்து தான் கணக்கெடுத்து கொண்டு அதுக்கு தக்கதான பலம் உங்களுக்கு வரும்படி பார்த்து கொண்டிருக்கார். ஆகையால அவருக்கு விருஷபாக. அதான் சொல்றார், விருஷதி வருஷதி ஏஷ பக்தேப்யா காமான் இது விருஷபா. விருஷசேஷனேங்கிற தாதுல இருந்து வந்திருக்கு.
இந்த விருஷபாங்கிறது எப்படி வந்திருக்க விருஷசேஷனேங்கிற தாத்துவுக்கு மேல ரிஷி விருஷித்யாம் சித் அப்படிங்கிறதுனால அயட்டு பிரத்தியம் வந்து இப்படி ஆயிடுச்சு. குணாதி சூத்திரங்கள்ல இதை உத்தி பண்ணியிருக்கேன். ஆகையால் இப்படிப்பட்டதான மனுஷியாளுக்கு எத்தனை ஆசைகள் உண்டோ அத்தனை ஆசைகளும் நிறைவேற்றி கொடுப்பவர் அவர். ஆகையால் விருஷபவாகனம் அவசியம் பார்க்கணும் கோவில்கள்ல. அதே போல கருட வாகனம்னு அவசியம் போய் பார்க்கணும். எந்த ஆசை உங்க மனசுல இருக்கோ அந்த ஆசைகளை நிறைவேற்றி வைப்பார். எப்படி நிறைவேற்றி வைப்பார்? அந்த கர்மாக்களை பண்ண வச்சு உங்களால். நீங்க பண்றது இல்ல, நம்ம பண்ணணும்னு நினைக்கிறோம் சார். நம்ம சங்கல்பங்கள்லாம் சரியா நடக்கிறதா? எத்தனையோ சங்கல்பங்கள் இது பண்ணணும் அது பண்ணணும்னு நினைக்கிறோம். ஆனா அத்தனை சங்கல்பங்கள் நமக்கு ஒரு முடியல. ஏன்னா மனுஷனோ இல்லையா, நடக்காது. ஆகையால் பகவான் என்ன பண்ணிட்டு இருக்கார்? இவன் என்ன பார்த்தானா ரிஷபவாகனத்திலையும் கருட வாகனத்திலையும் பார்த்தானோ இல்லையோ, பார்த்ததுனால அவன் நினைச்சதான ஆசைகளை நிறைவேற்றி வைக்கணும். அதை நிறைவேற்றி வைக்கணும்னா அதுக்கு தகுந்த கர்மாக்களை அவன் பண்ணணும். ஆகையால் கர்மாக்களை பண்ண வைத்து அதனால உண்ட பலங்கள் நீங்க விரும்பியதான பலங்களை உங்களுக்கு வரும்படி பண்ணுகிறார். அதனால் அவருக்கு விருஷபா அது. அதனால விருஷாஹி விருஷபா. அவன் இப்படி பண்றாருன்னா அத்தனை மனுஷியாளாகவும் அத்தனை மனுஷியாளுடைய மனசுக்குள்ள இருக்கக்கூடியதான எண்ணங்களாகவும் அதை பார்க்கிறவராகவோ அவளுடைய ஆசைகளை கொடுக்கிறாரோ அவர் இருக்கணுமே. ஆனால் அவர் எல்லா இடத்துலயும் இருக்கணுமே. மദ്രാஸ்ல மட்டும் இருந்தா இங்கேதான் பார்க்க முடியும். டெல்லியிலையும் மும்பையிலையும் இருக்கிறவாளுடைய மனசுல எப்படி இருக்க முடியும்? ஓஹோ, அப்படி இல்லை சுவாமி, அவர் எங்கும் இருக்கார். அதனால்தான் விஷ்ணு. இது விஷ்ணுங்கிற நாம முன்னால விஷ்ணம் விஷ்ணுர்வடக்கார அங்கேயே சொல்லிவிட்டோம். ரெண்டாவது நாம எங்க இருக்குன்னு நீங்க கவலைப்பட வேண்டாம். சில பேர் இந்த பழைய நாமாக்கள்ல எங்க இருக்கு அட்டவணை பார்த்து எடுத்து இல்ல தினந்தோறும் படித்து இந்த நாமா என்ன இந்த வம்பெல்லாம் வேண்டாம். உங்களுக்கு இது கரெக்டாவே தெரியும். விஷ்ணுன்னு முதல்ல வந்திருக்கு. மறுபடியும் இங்க விஷ்ணு அப்படி. இந்த விஷ்ணுனா விஷ்ணு விக்கிரமணாது எல்லாத்தையும் ஜெயிச்சிருக்கார், சகலத்தையும் வியாபிச்சிருக்கார். வாமனாவதாரத்துல பகவான் மகாவிஷ்ணு 3 அடி இடம் கேட்டார் வாமனர். அப்ப அவர் என்ன பண்றார்? பலி சக்கரவர்த்தி குரு சுக்கராச்சாரியர் கொடுக்க வேண்டாம்னு சொல்றார். இவர் ஏன் அப்படின்னு கேட்கிறார். ஒரு வட்டு வந்து கேட்கிறார் பிராமணன் கேட்டு, நானும் யார் கேட்டாலும் கொடுக்கணும்னு வச்சிருக்கேன். அது யஜ்யத்துல வந்து கேட்டிருக்கார். யஜ்யத்துல கேட்ட கொடுக்கலன்னா அது யஜ்யத்துக்கு லோபம் வரும். நீங்க ஆச்சாரியனா இருந்து கொடுக்க வேண்டாம்னு சொல்றீங்கள, நியாயம் இல்லையேன்னு கேட்கிறார். ஒரு சுக்கராச்சாரியர் சொல்றார், நான் ஒரு சாதாரண பிராமணனா இருந்தா கொடுக்க வேண்டாம்னு சொல்ல மாட்டேன். ஆனா இங்க வந்து இருக்கிற அவர் இல்ல, உலகத்தை எல்லாம் கபலீகரணம் பண்ணக்கூடியதான வியக்தி. ஒரு வீட்டுல இருக்கக்கூடியதான புரோஹிதனுக்கு ஒரு கடமை உண்டு. அந்த எஜமானிக்கு எப்பொழுதும் க்ஷேமத்தை நாடணும். நாங்க உங்க ஆத்து வாத்தியார், ஆகையால் உங்களுக்கு க்ஷேமத்தை நான் நாடணும். இவருக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா உங்க ராஜ்யத்தை முழுக்க அபாதிச்சிடுவார். ஆகையால் அவருக்கு கொடுக்க வேண்டாம்னு சொல்றேன். அப்படியே அவர் யாருன்னு மூலத்தையும் காப்பாற்றக்கூடியதான மகாவிஷ்ணு அப்பாங்க அவர் சொல்றார். இதை வேற என்ன இருக்கணும்? மகாவிஷ்ணுவுக்கு கொடுக்கிறேன் என்ற பத்திரம் புஷ்பம் பரம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி ததகம் பக்தி பகிருதம் அஸ்னாமி பிரயதாத்மனா அப்படின்னு வெறும் துளசியை கொடுத்தா போருமே பரமாத்மாவுக்கு. ஒண்ணு இல்லம் பிருத்திவியாத்மனே கந்தம் கல்பயாவனான்னு ஒரு ஜலத்தை கொடுத்தா போருமே, ஒரு டிராப் வாட்டர் போருமே அவருக்கு. அப்படிப்பட்டதான மகாத்மா தானே நேரா இறங்கி வந்து யஜ்யத்துல பாவனம் பண்ணி வந்திருக்கார். யாருக்காக யஜ்யம் பண்ணிட்டு இருக்கோமே அவரோ வந்திருக்கார். அவர் கேட்கும் பொழுது கேட்டா எவ்வளவு க்ஷேமம்னு கொடுத்தா அது வேண்டாம்னு சொல்றேன் சுவாமி நீங்க அப்படிங்கிற. நான் சொல்லிவிட்டேன் சுவாமி, அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். அதுக்கப்புறம் நீ கொடுன்னு சொல்லி விந்தியாவளி அவர் ஆத்துக்காரி அந்த ஜலத்தை விடும் பொழுது இவர் தானம் பண்ணி கொடுக்கிறார். அப்பொழுது வாமனனாக இருக்கக்கூடியத அந்த பகவான் 3 அடின்னு சொன்னா 4 அடியை எடுத்துட்டு இருக்கார். எடுத்துட்டு என்ன பண்ணிருக்கார்? ஒரு அம்சத்துல பூமண்டலம் முழுக்க வியாபிச்சார். இன்னொரு 4 அடியினால தேவலோகத்தை வியாபிச்சுட்டார். வேற வழியே கிடையாது. என்ன பண்றது? இப்ப 3வது அடிக்கு என்ன எங்கே இடம் கேட்கிறார். அப்படின்னா விஷ்ணோன்னதம் வேத்யா நிற்றவோஜம் அப்படின்னு அவருடைய வீரியங்கள் உலகம் முழுக்க வியாபிச்சுட்டார்.
அப்ப வியாபிச்சதுனால மூணாவது அடிக்கு இடமில்லாத அளவுக்கு அவர் வியாபிச்சிருக்கார். அதுதான் விக்கிரமணாத் விஷ்ணு. எல்லாத்தையும் வியாபிச்சு இருக்கிறதுனால அப்புறம் என்னாச்சு, அவர் என் தலையிலேயே வைங்கோன்னு சொன்னார். ஏன்னா பூமிக்கு அந்த ரெண்டுத்துக்கு நடுவு தானே இருக்குன்னார். அவர் அப்படியே பாதாளத்துக்கு சேர்த்தார். ஆனா இன்னைக்கும் அவருக்கு வீட்டுக்கு முன்னால தான் அவருக்கு ரட்சகனா இருக்கார். விஷ்ணு எப்பொழுதும் யாரையும் இது பண்ண மாட்டார். ஆகையால் என்ன விவகாரம் அப்படி காப்பாற்றினார். அதனால சகலமா குழந்தையா இருந்து ரொம்ப பெரிதா உலகம் முழுக்க வியாபிச்சதுல அவருக்கு என்ன பேரு விஷ்ணு. விஷ்ணு வியாப்தவுங்கிற தாது. அதனால விஷ்ணு அதான் விஷ்ணு விக்கிரமணா இது வியாசோக்தே. உத்தியோக பர்வாவில மகாபாரதத்துல வியாசர் சொல்லியிருக்கார். இப்படி விருஷாஹி விருஷபோ விஷ்ணு அப்படி. அதுக்கப்புறம் விருஷ பர்வா. விருஷம்னு சொன்னா முன்னால நான் என்ன சொன்னேன், தர்மம்னு சொன்னேன். இப்ப விருஷம்னு சொன்ன தர்மார்த்த காம மோட்சங்கள் எல்லாமே. ஏன்னா வேதோக்தமாக இருக்கக்கூடியதான பதார்த்தங்கள் எல்லாமே தர்மம் தான். இந்த பிரம்மமும் வேதத்தினுடைய ஒரு பிரதிபாத்தியமான ஒரு அம்சம் தான். சர்வே வேதா எத்பத மாமனந்தி தபாம்சி சர்வாணிச்ச எத்பதந்தி. எல்லா வேதங்களும் ஒரு முனையாக இந்த பிரம்மத்தை தான் சொல்லுது. நீங்க ஆத்துல சொல்லக்கூடியதான சந்தியாவந்தன மந்திரத்திலிருந்து பூஜை பண்ணக்கூடியதான மந்திரங்கள் எல்லா மந்திரங்களும் இந்த பிரம்மத்தை தான் சொல்றது. அதனாலதான் சர்வே வேதா எத்பதமாமனந்தின்னு சொல்லிட்டார். அதோட மட்டுமல்ல, நீங்க எந்த விரதம் பண்ணினாலும் கடைசியில இந்த ஆத்மஸ்வரூபத்தை தான் சொல்றது. கணபதி விரதமோ சரஸ்வதி விரதமோ, அடுத்த சனிக்கிழமை சரஸ்வதி விரதம் விசேஷமாக மகா சரஸ்வதி. சரஸ்வதி அன்னைக்கு புஷ்பம் இது புஸ்தக ரூபமாக பூஜை பண்ணணும். அன்னைக்கு மற்ற நாட்கள்ல படிச்சு பூஜை பண்ணணும். தினந்தோறும் படிக்கணும். சூத்திர பாஷ்யத்தையோ அல்லது உபநிட பாஷ்யத்தையோ கீதா பாஷ்யத்தையோ தினந்தோறும் 2 லைன் படிக்கணும். 2 லைன் ஆகுதும். அந்த படிக்கிறதா நிஜமாக சரஸ்வதிக்கு பூஜை பண்றது. ஆனா சரஸ்வதி பூஜை அன்னைக்கு அம்பாளை ஒரு உருவமாக வச்சு அம்பாளுக்கு பூஜை பண்றது அது அன்னைக்கு. ஆகையால் இந்த வருஷமும் சரஸ்வதி பூஜை நடத்துறோம். சரஸ்வதி பூஜை அன்னைக்கு சண்டி ஹோமம் உண்டு குருகுலத்துல. எல்லாரும் வரலாம். அம்பாளுடைய அருட்கலத்தை பெறலாம். அப்படி அன்னைக்கு ஒரு நாள் தான் விசேஷமாக காலமே 9:30 மணி 10:30 மணி. அதனால அப்படி அந்த சரஸ்வதி ஸ்வரூபமா நம்ம எப்படி பூஜை பண்ணிட்டு இருக்கோமோ அதே மாதிரி மோட்சம்ங்கிறதுக்கு இருக்க பத்தில அந்த மோட்சத்துக்கு என்ன வழிகள், தர்ம அர்த்த காமங்கள், அதுக்கப்புறம் இந்த வழிகள்ல நமக்கு எடுத்து கொடுக்கிறவர் பரமாத்மா. அதனால்தான் அவருக்கு புருஷ ரூபாடி புருஷ பர்வா. இந்த பர்வான்னு சொன்னா கரும்புல கணு இருக்கு பார்த்தா, கரும்பு எடுத்துக்கிறேன், அதுல அங்கங்கே ஒரு கணு இருக்கு. அதே போல மூங்கில்லையும் கணு இருக்கு. அதே போல ஸ்டெப் நமக்கு முன்னுக்கு வரத்துக்கு என்ன ஸ்டெப், முதல்ல நம்ம அநேக ஜென்மாக்கள்ல சத்சங்கம் இருக்கணும். சத்சங்கத்தினால புண்ணியம் பண்ணியிருப்போம். அந்த புண்ணியங்கள்லாம் சமுத்திரத்துல நுர ஒரு இடத்துல சேர்றா போல நமக்கு சேர்ந்திருக்க. சேர்ந்த பிறகு நமக்கு வேதாந்தத்தை கேட்கணும் எனக்கூடியதான ஆசை வரும். அதற்கு பிறகு ஒரு குரு கிடைப்பார். அவருக்கு நம்ம மனசுல புரியும்படி சொல்லுவார். அதை காதால கேட்டு கேட்டு கேட்க கேட்க புண்ணியம் வளரும். புண்ணியம் வளர வளர பிரதிபந்தகங்கள் போகும். நம்ம நினைக்கிறோம் கிளாஸுக்கு வரணும்னு, அன்னைக்குதான் 1000 பிரதிபந்தகம் வரும். உடம்பு சரியா இருக்காது, தலை வலிக்கும், மாப்பிள்ளை வருவார், வேற யாராவது வருவார், எத்தனையோ ப்ராப்ளம் வரும். அவளுக்கு மழை பெய்யும், கொடை வேற யாரோ முன்னால்தான் எடுத்துட்டு போயிருப்பா, இதுதான் சிரமங்கள் வரும். அது அனுபவிச்சவாளுக்குத்தான் தெரியும். ஆனா அத்தனை பிரதிபந்தகமும் நமக்கு நீங்க அதை கேட்கணும் எனக்கூடியதான ஆவலும் கேட்கக்கூடியதான சந்தர்ப்பமும் இந்த புண்ணியத்தினால்தான் வரும். பிறகு கேட்ட பிறகு அது கேட்டு அப்படியே மறக்காமல் அதை மனனம் பண்ணி தியானம் வந்து தியானம் கிட்டி அந்த தியானத்துல அந்த பரம்பொருளுடைய சாட்சா்காரம் தானா ஏற்படும். இப்படி அநேக படிகளை அவரே தயார் பண்ணி வச்சிருக்கார். ஏதோ புதுசாக அங்க வந்தது இங்க வந்து இல்லை, எல்லா படிகட்டும் உங்களுக்கு அவர் அமைச்சு கொடுக்கிறார். ஆயால் பகவானிடத்துல பக்தி செலுத்தினையான சகல பதார்த்தங்கள் உங்களுக்கு வரும்படி அனுகிரகம் பண்றதுனால பகவானுக்கு என்ன பேரு, புருஷா பர்வா. ஆயால் எதுவும் மோட்சம்னு ஏதோ தானா வந்துருக்கிறார். சில பேருக்கு லக்கு, ஏதோ லாட்டரி டிக்கெட் வாங்கினா அந்த வந்துருதுங்கிறாள, இல்ல வேற ஏதோ வந்துருதுங்கிற, அப்படியெல்லாம் வரல. இது நீங்க சம்பாதிச்சது. எப்படி சம்பாதிச்சது? பகவத் அனுகிரகத்தினால.
நீங்களே கர்மாக்களை பண்ணி கர்மாக்கள்னால சித்த சுத்தி ஏற்பட்ட பிறகு பகவத் அனுகிரகத்தினால சிரவண மனன நிதித்தியாசனங்கள்லாம் பண்ணி அதற்கு மேல நம்ம இத்தனையும் அடைகிறோம். ஆகையால் இப்படி வழியாக இருக்கிறவர் அவர் புருஷரூபாணி சோபான பர்வாணி இத்தியாஹோ பரம் தாமா பரந்தாமா தத்விஷ்ணோ பரமம் பதம் சதா பத்யந்தி தூரயா அப்படின்னு அந்த விஷ்ணுனுடைய பரம்பதம். இந்த பரம்பதம் தான் பிரம்மவிதா அப்னோதி பரம். அந்த பரமபதம்னு ஏதோ வைகுண்ட லோகமும் ஒரு பரம்பதம் தான். ஆனா அதை விட உயர்ந்ததா இருக்கக்கூடியதான நித்தியசூரி விஷயமா இருக்கக்கூடியதான ஆத்ம தத்துவம் இருக்க பார்த்தடா, இதுதான் பரம்பதம். இதை முக்தி என்று சொல்கிறோம். அந்த முக்திக்கு சோபானமாக இருக்கக்கூடியதான வழிகள் முதல்ல சிரவணம், வேதாந்தத்தை கேட்கிறது. இது ரொம்ப புண்ணியம் இல்லாத போனா கிடைக்காது. அதே போலயே சிரவணம் பண்ண பண்ண அமிதமான ஒரு புண்ணியம் வருது. தினே தினேக வேதாந்த சிரவணாத் பக்தி சம்யுதா குரு சுஸ்ரூஷையா லப்தா கிருத்ர அசீதி பலம் லபே. ஒவ்வொரு நாளும் வேதாந்தத்தை கேட்ட 80 அசீதினா 80 கிருத்ர சாந்திராயண விரதங்கள் பண்ணினா என்ன பலமோ அத்தனை பலம் எல்லாருக்கும் வந்து சேர்றது. அவ்வளவு வசதி வேதாந்த சிரமணம். ஏன்னா இங்க இருக்கக்கூடியதான ஒவ்வொரு வார்த்தையும் பகவான் காலில் கொடுக்கக்கூடியதான புஷ்பங்கள். ஆகையால் அப்படிப்பட்டதான விசேஷமாக அந்த இருக்கே. அப்படி அந்த சோபான மார்க்கத்துல படிகட்டாக உங்களுக்கு சிரவணமான மனனம் மனநானந்தரம் வித்தியாசனம் இவை எல்லாம் பண்ணி கொடுக்கிறது. ஆகையால் ஒற்றரூபாணி சோபான பர்வாணி ஆஹோ பரம் தாம ஆருருஷோ இத்யதா அந்த நிலையை அடைவதற்கு ஆருருஷோர் முனே அப்படின்னு கர்ம காரண முச்சதே யோகாரூಢஸ்ய தத்தைவ சமக்காரண முச்சதே அப்படின்னு ஆருருஷோஹோ முனே யோகம் கர்மயோகம் இங்க இருந்து ஆரம்பிச்சு ஞான யோகமாய் பக்தி யோகமாய் அதற்கு கடைசியில உங்களுக்கு ஞான யோகமாய் ஞான வடிவமாய் பகவத் ஸ்வரூபமாக உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கிறது. ஆகையால் படிக்கட்டா நீங்க சிரமப்படாம நான் இந்த நிலையை அடைஞ்சேனா அடுத்த நிலை எனக்கு வருமா இந்த கவலையே வேண்டாம். பகவானுடைய பாதங்கள் பிடிச்சாச்சு, உங்களுக்கு தத்துவ லாபம் கிடைச்சாச்சு, தானா வந்துட வேண்டியது ஒரு கவலையும் கிடையாது. ஆகையால் புருஷரூபாணி சோபான பர்வாணி ஆஹோ பரந்தாம ஆருருஷோ இத்யதா புருஷ பர்வா. இந்த பகவான் நமக்கு இவ்வளவு கொடுக்குறேங்கிறாரே, அவருக்கு நமக்கு என்ன சம்பந்தம்? ஏன் நம்ம மேல இப்படிப்பட்டதான அவ்வியாஜமான ஒரு கருணை? லோகத்துல எத்தனை மனுஷியால் அவரை தியானம் பண்ணிட்டு இருக்க, அவரை யார் கவனிக்கிறாங்க? நாமே ஏதோ அப்பப்ப வழக்கமாக சந்தியாவந்தனாதிகள் கர்மாக்களோட நிறுத்திக்கிறமே தவிர மீதி 24 மணி நேரத்துல ரொம்ப நேரம் நம்ம எதிர இருந்துட்டு இருக்கோம். வெளி உலகத்துல நம்ம சரீரத்தை காப்பாற்றி கொள்றதுனாலையும் பணத்தை சம்பாதிக்கிறதுக்கும் நமக்கு நல்ல பேர் வரணும்னு இங்கே அலைஞ்சிட்டு இருக்குமே தவிர பகவானுக்காக ஏதாவது நாம் பண்ணி கொண்டு இருக்கோமா? அப்பப்பட்ட பகவான் நாம் முக்தி அடையணும், நாம் தர்மங்களை அடையணும், நான் அதனால சகல க்ஷேமங்களும் அடையணும்னு நமக்காக அவர் பாடுபட்டார்னு சொல்றேன். ஏன் சுவாமி இப்படி பண்ணிட்டு இருக்கார்? என்ன நமக்கும் அவருக்கும் ஒரு சம்பந்தம் அப்படின்னு கேட்டா சொல்றார், இது யாரப்பா? அந்த பரமாத்மானுடைய உதரத்துல தானே இருக்கேன். உலகங்களும் அவருக்குள்ள இருந்தது. அந்த அவருக்குள்ள இருக்கிற நீங்க தான் வெளியில வந்திருக்கேன். ஒரு அம்மா குழந்தைய கர்ப்பமாக இருக்கும் பொழுது 10 மாசம் சுமக்கிறது மட்டும் இல்ல, அகரஹிதமான அன்னபானங்களை சாப்பிட்டு வளர்க்கிற. இந்த கர்ப்பம் வந்த நாள்ல இருந்து இது சாப்பிட்டா தப்போ, அதை சாப்பிட்டா தப்போ, இப்படி இருந்தா தப்போ, புரிஞ்சா தப்போ, எழுந்துட்டா தப்போ அப்படின்னு பார்த்து கேட்டு அந்த குழந்தைய கர்ப்பைவசோ கர்ப்பிணி அவ எப்படி அந்த கர்ப்பத்தை காப்பாத்துறா தெரியுமா? அப்படி பத்திரமாக காப்பாத்தி அந்த குழந்தைய அதுக்கப்புறம் அந்த பிரசவ சமயம் வந்து அந்த குழந்தைய விட்டு நம்ம குழந்தைய பூமி கொண்டு வந்தாச்சு போச்சு, நம்ம காரியம் ஆயிடுதுன்னு நிக்காமல் அந்த குழந்தைய வளர்த்து அந்த குழந்தைக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு இந்த உலகத்துல ஒரு 5-6 வயசு அதுக்கு புத்தி வர்ற பர்யந்தம் அதை ஒவ்வொரு கண்குத்தி பாப்பா இங்க போறதா அங்கே போறதா அந்த குழந்தை எங்கே கையை வைக்கிறது என்ன பண்றது காப்பாத்துன்னு இருக்க ஒரு பிராகிருதமான ஒரு அம்மாவே இந்த காரியத்தை பண்ணி கொண்டு இருக்க.
அந்த குழந்தைக்கு சொல்ல தெரியாது, பேச தெரியாது, அது ஏனோ கத்துறது, அதை அழுதா ஏன் அழுறதுன்னு பார்த்து கண்டுபிடிச்சு ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட். வயசுனால கத்துறதா, பதினால கத்துறதா தெரியாது. ஏதோ ஒண்ணு பண்ணி அதை சரி பண்ணி அதை தூங்க வச்சு மருந்து கொடுத்து இவ்வளவு பண்ணி அந்த குழந்தைய வளர்க்குற. அதுக்கு வேலைக்கு குளிப்பாட்டி வச்சு, அதுக்கு சாப்பாட்டை வச்சு, அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பேசி சொல்லி எல்லாரோடையும் குழந்தையோட பழகும்படி பண்ணி எல்லாத்தையும் பண்றாளோ. இப்படிப்பட்டதான் இந்த அம்மா. எப்படி ஒரு குழந்தையோ ரெண்டு குழந்தையோ அட பழைய நாள்ல தசாத்தியாம் சுத்ராநாதேபதி மேகாதுங்கிறது அப்படின்னு 10 குழந்தைய வளர்ப்பாளே தவிர, இந்த பரமாத்மா என்ன பண்ணிருக்காரு, 3 உலகத்தையும் அவருடைய குழந்தைகள். இவைகள் அவர் தான் இது பண்ணினது. அவர் உலகத்துல அவர் வயசுல தான் நம்ம எல்லாம் இருந்தோம். அதான் கிருஷ்ண பரமாத்மா யசோதாமைக்கு காமிச்சு கொடுத்த. அதோட இல்ல, அர்ஜுனனுக்கு காமிச்சு கொடுத்த. சகல பதார்த்தமும் எனக்குள்ளத்தான் இருக்கு. அப்படி பூமுலகம் தன் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய திரு காட்சி விஸ்வரூப ஸ்வரூபம் இருக்கே, அந்த ஸ்வரூபத்தை நினைச்சு பாருங்க. அப்பெல்லாம் நாம எல்லாம் யாரு, எல்லோரும் அந்த பகவானுடைய குழந்தைகள் தான். ஒரு ஆத்துல இருக்கிற குழந்தைகள்ல இவர் வசதி இவர் தாழ்த்தின்னு சொல்றது உண்டா? அண்ணன் தம்பிகளுக்குள்ள இவர் வசதி இவர் தாழ்த்தின்னு சொல்ல முடியுமா? எல்லாரும் ஒரே ஆத்துல தான் வந்து படிச்சிருக்காரு, இருக்கிறப்ப எல்லாரும் ஒண்ணுத்தானே. அதே மாதிரிதான் உலகம் எல்லாம் ஒரே பரமாத்மாவுடைய குழந்தை. ஆகையால் அப்படி இருக்கிறதுனால நமக்கும் அவருக்கு என்ன சம்பந்தம் கேட்டேன்னா, பிதா திலோகஸ்ய சராசரஸ்ய பகவானே சொல்லியிருக்கார். நீங்க வேற எங்கேயும் போக வேண்டாம். அகம் பீஜ பிரதப்பிதா. உலகத்துல இருக்கிற எல்லோரையும் உண்டு பண்ணினவர் காப்பாற்றினவன் நான் தானப்பா. ஒரு அப்பாவானவர் ஒரு குழந்தைய என்ன எப்படி காப்பாத்துறாரோ, முன்னு கொண்டு வராரோ, அவன் தன் காலில் தான் நிக்கிறதுக்கு வழி பண்றாரோ, அது மாதிரி. இப்ப என்ன கவனிச்சா போல இல்லையா பரமாத்மா அப்படின்னு கேட்கலாம். நீங்க நியாயமா அப்பா அப்படிதான் இருக்கணும். அந்த பையனை பெரியவனாக்கி அவன் காலில் அவன் நிற்கும்படி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஒதுங்கி நிற்கணும் சாட்சிய. இன்னும் அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி அவனுக்கும் குழந்தைகள் வந்து, அவன் குழந்தைகள் வந்த பிறகு அவனையும் ஸ்கூல்ல சேர்த்து வச்சுட்டு இப்படி கவலைப்பட்டுட்டே இருந்தாருன்னா அவர் சம்சாரத்துல தான் இருக்காருன்னு அர்த்தம். ஓரளவுக்கு அவ வச்சுட்டு அவ காலில் அவ நின்ற பிறகு ஓஹோ குழந்தைகளை நல்ல வழி கொண்டு வந்தாச்சு, அவளுக்கு தர்மத்தை சொல்லி கொடுத்தாச்சு, இனிமேல நாம என்ன பண்ணணும், பகவத் தியானத்துல இருக்கணும் அப்படிங்கிறது. அதே மாதிரிதான் பகவானும் நமக்கெல்லாம் நல்ல வழி காட்டி கொடுத்தாச்சு. நாம் நல்ல வழியில இருந்தோமே ஏன்னா நம்மளை காப்பாற்றுவோம். ஆகையால் உலகத்தில் இருக்கிற சகல பிராணிகளை யாரு எங்க இருக்கோம், அவர் வயதுல இருக்கோம். ஆகையால் அவர் என்ன, புருஷோதரா பிரஜா வர்ஷதீவ உதரம் அஸ்யா இது புருஷோதரா. ஒரு மழையானது மேகத்திலிருந்து எப்படி கீழே ஜலத்தை கொட்டுமோ அதே போல பகவான் சிருஷ்டி காலத்துல உலகத்தில் இருக்கிற சகல பிராணிகளையும் தன்னுடைய வயத்துல இருந்து கொட்டுறார். ஆயால் உலகத்துல யதா அக்னே ருத்ரா விஸ்புலிங்கா யுத்தரந்தி ஏவமேவாஸ்மாத் பிராணா சர்வே பிராணாः சர்வே லோகாः சர்வே வேதாः சர்வாணி ச பூதானி விச்சரந்தே. பிரதாரணி எல்லா பிராணிகளும் எல்லா வேதங்களும் எல்லா லோகங்களும் எல்லாம் அவரிடத்துல தான் வந்தது. ஆகையால் அவரிடத்துல வந்ததான பதார்த்தங்கள்ல அவருடைய சுரூபம் எனக்கூடியதான எண்ணத்துல சொல்றது இதை நம்ம கவனிக்கும். ஆகையால் பகவான் பிரஜா வருஷ தீவ உதரமர்ஷா இது ஜனங்களை எல்லாம் அவர் வெளியில கொண்டு வரார். ஆகையால் ஜனங்கள் எல்லாமே அவருடைய குழந்தைகள். ஆனால் எல்லாரும் ஈக்குவல் அப்படின்னு மனசுல ஞாபகம். ஒருத்தர் வசதி ஒருத்தர் தாழ்ச்சி, இப்படி எல்லாம் எத்தனையோ பேதங்கள் நமக்கு. பகவானுடைய கண்ணுல எல்லாரும் ஒண்ணுதான், நம்ம தான் பாகுபாடு பார்க்கிறோம். அதனால பகவானுக்கு என்ன பேரு, புருஷோதரா. பேரு வர்தனா. இந்த வர்தனாங்கிற பேர் இருக்க, இந்த புருஷால் வச்சுக்கிறத விட ஸ்திரீகள் வர்தனின்னு பேர் வச்சுக்கிறாங்க. அது பர்வத வர்தனின்னு பேரு, அதை குறைச்சு வர்தனின்னு பேர் வச்சுருக்க லோகத்துல சாதாரணமா பார்க்கிறேன். ஆனா வர்தனஹாங்கிற பேரும் பகவானுக்கு உண்டு. இந்த வர்தனஹா அப்படின்னா என்ன அர்த்தம், வர்தயதி வர்தனஹா. விருது விருத்தவ் அப்படிங்கிற தாத்து, ஏத விருத்தவுங்கிற தாத்து தான் நம்ம முதல்ல பார்த்திருக்கோம். விருது விருத்தவுங்கிற தாத்து, இந்த தாத்துக்கு லட்ட சத்ரு சாணத்தவுங்கிற சூத்திரத்தினால சாணத்து பிரத்தையும் வந்து வர்தனஹா அப்படின்னு ஆச்சு. அப்படின்னா வர்தயதி, நம்மளெல்லாம் வாழ்க்கையில முன்னுக்கு வரும்படி வர்தம் அவருடைய திரு அருள் நம்ம மேல இருக்கிறதுனால
நாம் கொஞ்சம் கொஞ்சமா வாழ்க்கையில முன்னேறி இருக்கோம். நம்ம எப்படி இருக்கோம்னு இருந்தோம்னு யோஜனை பண்ணிப்பாங்க. எப்படி வந்தோம்? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கு? கம்பேர் பண்ணும் பொழுது நம்மளை விட வசதியா இருக்கிறவங்களோட தான் கம்பேர் பண்றேன். சார் என்னோட தான் சார் அவன் ஸ்கூல் ஃபைனல் படித்தான், அவனுக்கு பெரிய இடத்துல உத்தியோகம் கிடைச்சது, நிறைய காசு சேர்த்து வச்சிருக்கான், அதோட மட்டும் இல்ல அவ தாத்தா யாரோ எனக்கு நிறைய சொத்து கொடுத்துருக்கா, பையன் ஆயிட்டான், நான் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வைக்கிறேன், சேர்த்து வைக்க வைக்க செலவாயிடுறது. இவன் இப்படி கவலைப்பட்டு இருக்கான். இதோட நீங்க கம்பேர் பண்றீங்களே தவிர வசுதா உங்க வாழ்க்கையில மற்ற துறைகள்ல நீங்க இம்ப்ரூவ் ஆயிருக்கா இதை பார்த்துடும். ஒவ்வொரு வியக்தியும் பகவான் ஒவ்வொரு கணமும் பக்கத்துல இருந்து அவர் வளரும்படி பண்ணிட்டு இருக்க. உங்க தாத்தா இருக்கிற வளர விட இப்போ நீங்க லெவல் ஜாஸ்தியா தான் இருக்கு. அப்ப கிராமாந்தர இருக்கிற வீடை தவிர மெட்ராஸ்ல ஒரு வீடு, ஒரு பெரிய இடம், காரு எல்லாம் வசதியா இருக்கணும் இல்லையா? உங்க குழந்தைகள்லாம் சத்தியமா இருக்காளோ இல்லையா? யோஜனை பண்ணி பாருங்க. இதெல்லாம் யாருடைய அனுகிரகம்? அனுகிரகம் இல்லாம தானா வந்துருமா? உங்க தாத்தா பண்ணின சந்தியாவந்தனம் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்களா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அவ இருந்ததான கர்மாக்கள்ல நம்ம ஏதாவது வேதாத்தியனமாவது அவ பண்ணின அளவுக்கு நம்ம பண்ணிட்டு இருக்கோமா? இல்லையே, முடியல. ஏன் முடியல? வெளியே நிறைய வியாபகங்கள் ஏற்பட்டு போயிடுது. இருந்த போதிலும் பகவான் என்ன பண்ணிட்டு இருக்கார்? இவனுடைய மனசு சுத்தமா இருக்கப்பா, இவனை நம்ம காப்பாற்றணும், வாழ்க்கையில முன்னேறும்படி பண்ணணும் அப்படின்னு நினைச்சிருந்து ஒவ்வொரு வியக்தியும் அவர் முன்னுக்கு கொண்டு வந்துட்டே இருக்கார். அவர் என்ன பண்றார்? கிருத யுகத்துல ஒரு மாதிரி, திரேதா யுகத்துல ஒரு மாதிரி. யஜ்ஞ யாகங்கள் பண்ணினாதான் கிருத யுகத்துல வர முடியும். தியானம் பண்ணினாதான் திரேதா யுகத்துல ஒரு மனுஷன் முன்னுக்கு வர முடியும். அதே போலயே தபசு பண்ணினாதான் சில இடத்துல இந்த துவாபர யுகத்துல முன்னுக்கு வர முடியும். கலியுகத்துல பகவானுடைய நாமாவை சொன்னா வரும். கல்லவு சங்கீர்த்திய கேசவம். பகவான் நாமாவை சொன்னாரா? சாங்கேத்தியம் பரிஹஸ்யஞ்சா. வேறு பேருக்கு சொன்னாலோ இல்ல தமாஷுக்கு சொன்னாலோ வேற எந்த பேருக்கு சொன்னாலும் சரி, உங்களை ஏதோ ஒரு சொன்னா நல்லது பண்ணினா சொல்லி ஒரு மனுஷனை க்ஷேமத்தை கொண்டு வர பார்த்தா இதுதான் அவர் பண்ணக்கூடியதான காரியம். அவருக்கு என்ன வேறு? வர்த்தனா, மனுஷனை வளரும்படி பண்ணுகிறார். ஏதோ ஒரு விதமாக இந்த மனுஷன் முன்னுக்கு வரணும். நமக்கு வேண்டியதான சகாயங்கள் எத்தனையோ இருக்கு. அர்த்தாவதாரமாக ஒவ்வொரு தெருவிலையும் ஒரு பிள்ளையார வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு பாருங்க. நீங்க எங்கே போனாலும் பிள்ளையார வளர்க்க முடியாதுன்னு ஏதோ ஒரு மூலையில உட்கார்ந்து இருக்காரு. ஒவ்வொரு வீட்டுக்கு மேல என்ன தெரு குத்துவா இருக்குன்னு ஒரு பிள்ளையார் பொம்மை வச்சிருக்கேன். தெரு குத்துவா இருக்கா என்ன? பழைய நாள்ல என்ன பண்ணுவா, ரோடு போகும் பொழுது நடுவுல அங்கே செவரோ ஏதோ இருந்தா ராத்திரியில இருட்டா இருக்கும். இருட்டா இருக்கும்படி என்ன பண்ணுவா, தெரியும் வந்து முட்டிப்பான். அதனால என்ன பண்றது, அங்கே ஒரு பிள்ளையார் பொம்மை வச்சு அங்கே ஒரு தீபத்தை ஏற்றி வைப்பான். இப்ப தீபத்தை ஏற்றி வச்சா தீபம் இருக்குமா? ஓஹோ இங்க இருக்கு விஷயம், கொஞ்சம் வெளிச்சம் இருக்கும், ஆயால் முட்டிக்காம இருப்பான். நடக்கிற காலத்திலேயே அப்படி. இப்ப வேகமா மோட்டார் சைக்கிள்ல வரான். அந்த மோட்டார் சைக்கிளுக்கு என்னென்னமோ பேரெல்லாம் வச்சிருக்கான். பயமா இருக்கு அந்த பேரை கண்டாலே. அப்படி இருந்தாலும் இவன் முட்டிக்காம இருக்கணுங்கிறதானே ஒரு பிள்ளையாரா அங்கே உட்கார்ந்துட்டு இருக்க. அப்ப விவகாரம் என்னன்னு, எந்த வடிவமாக அவருக்கு உட்கார்ந்து நமக்கு அனுகிரகம் பண்ணி அவருடைய நாமாவை சொன்னா பேரும், உருவத்தை நினைச்சா போரும், அவருடைய வீரியங்களை மனசுனால தியானம் பண்ணினாலோ கேட்டாலே போரும். கேட்டா சிலது புரியலாம், புரியாமல் இருக்கலாம். எப்படி இருந்தாலும் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி மனுஷன வாழ்க்கையில முன்னுக்கு கொண்டு வந்திருக்க. ஆகையால் அவருக்கு வர்த்தனா அப்படின்னு பேர். அதோட இல்ல, பிரபஞ்ச ரூபேண வர்த்ததே இது வர்த்தமானா. இவர் பிரபஞ்ச ரூபமாக இருந்து கொண்டு நமக்கு வேண்டியதான அத்தனை விஷயங்களையும் வளரும்படி பண்ணி கொண்டிருக்கார். இவனை வளரக்க வைக்கிறது மட்டும் இல்ல, பிரபஞ்சத்தில் இருக்கிற பொருள்களாக இருந்து அதையும் வளர்ந்து கொண்டிருக்கார். முன்னால இருந்த பதார்த்தங்களும் இப்ப இருக்கக்கூடியதான பதார்த்தங்களும் பாருங்க. முன்னால இப்படி எல்லாம் 4 மாடி 10 மாடி 20 மாடி கட்டடங்கள் இருந்ததா? இப்ப எப்படி இருந்திருக்கும்? லிப்ட் இருந்ததா? முன்னால கிடையாது. காரெல்லாம் இருந்ததா? ஒரு கிராமத்துல அந்த மாட்டு வண்டி இருந்தா அவர்தான் ரொம்ப பெரியவர். சாதாரணமா யாருக்கும் இருக்க. அந்த மாட்டு வண்டி இருந்தாலே அவர் ரொம்ப பெரியவர், ரொம்ப பணக்காரங்கிற அளவுக்கு இருந்தது. இப்ப என்னடான்னா சர்வசாதாரணமாக 2 மோட்டார் சைக்கிள் 4 கார் வச்சுட்டு என்ன சுவாமி விவகாரம்னா அப்படி வளர்ந்து கொண்டே. உங்களுக்கு என்னென்ன வசதி? இங்க இருந்து வெளியூர் போறதுக்குள்ள 4 டெலிபோன் பண்ற, செல்போன் கையில வச்சிருக்கு. என்ன இந்த கம்யூனிகேஷன்லாம் பழைய நாள்ல இருந்ததா? ஊருக்கு போய் அங்கிருந்து சேர்ந்து
அதுக்கப்புறம் வந்து ஒரு லெட்டர் எழுதினா அது இந்த பக்கம் வந்தா உண்டு, போஸ்ட்ல போட்டா சில பேருக்கு வரவு, சில பேருக்கு வரவே வராது. இருந்தாலும் என்ன சேமா இருக்காரு பகவான் பார்த்துப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையில தானே இருந்தோம். உங்களுக்கு எத்தனை வசதிகள் பகவான் கொடுத்திருக்காரு கொஞ்சம் பாருங்க. இந்த வசதிகள் ரூபமா உங்களுக்கு அத்தனையும் பகவான் தான் வளர்ந்து கொண்டிருக்கார். உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அத்தனை வசதிகளையும் பண்ணி உங்களுக்கு கொடுக்கிறார். ஆனா ஆராமமஸ்ய பஸ்யந்தி நகம் பஸ்யதி கஷ்டனா. பிரதாரம் நீங்க சொல்றது, தினந்தோறும் பார்க்குக்கு போறான் சார். சாயங்கால வேலையில பார்க்கல இந்த சேர்ல உட்காடுறான், சிமெண்ட் சேர்ல. எதுக்கு இருக்க புஷ்பங்களை பாக்குறான். அந்த புஷ்பங்களுக்குள்ள இருக்கக்கூடியதான பட்டாம்பூச்சி எல்லாம் பாக்குறான். அழகான காத்த அனுபவிக்கிறான். அங்க இருக்கிற மனுஷியெல்லாம் பாக்குறான். சந்தோஷமா இருந்துட்டு திரும்பி வராங்க. டெய்லி இப்படி பண்ணிட்டு இருக்கார். ஆனா என்னைக்காவது ஒரு நாள் இந்த பார்க்க யாரு கட்டினாலும் யோஜனை பண்றான். ஆரா மமஸ்ய பஸ்யந்தி நகம் பஸ்யதி கஷ்டன. அதே போல இவ்வுலகத்துல எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயா காத்துக்கு யாராவது சார்ஜ் பண்றாடா? சார்ஜ் பண்றதா நம்ம லைஃப் எவ்வளவு ஆயிருக்கும் பாருங்க. அதோட இல்லாம ஜலம், தங்கறதுக்கு இடம், பூமி கொடுத்திருக்கார, ஜலம் கொடுத்திருக்கார, இடவழி கொடுத்திருக்கார, ஆகாசத்தை கொடுத்திருக்கார, நெருப்பை கொடுத்திருக்கார. நெருப்பு இல்லைன்னா சமையல் என்ன இருந்து பாருங்க. அந்த நெருப்பை ஏதோ விதமாக யோஜனை பண்ணி உபயோகப்படுத்துறோம் இல்லைங்க. ஆனா இத்தனையும் நம்ம கொடுத்திருக்காரு. ஆனா நம்ம மட்டும் பகவானை கவனி. இத்தனையும் புதுசு புதுசாக அவர் வளர்த்து கொண்டே இருக்கார். மனுஷனுடைய வசதிக்கும் அவனுடைய அன்றாட வாழ்க்கைக்கு எது எது உபயோகப்படுமோ அப்படி தானே மாறிட்டு இருக்கார். பிரபஞ்ச ரூபேண வர்த்ததே இது வர்த்தமான. சரி, இப்படி பிரபஞ்சமாக மாறிக்கொண்டிருக்காரு. அவர் பிரபஞ்சத்தை ஈசிச்சுட்டு இருக்காரோ? சில பேர் அப்படி தான் பக்கத்துல இருந்து எல்லாம் பண்ணிருப்பார். ஆனா எல்லாமும் தம் மாதிரி தான் ஆகணும், தான் சொன்ன மாதிரி தான் ஆகணும். வீட்டுக்குள்ள யாரும் வேற விதமா நினைக்க விடாது அப்படின்னு பெரியவா சில பேர் இருப்பான். பொசசிவ் நேச்சர். தான் தான் எல்லாத்தையும் கவனிப்பாரு. யாருக்கு எந்த காசு வேணும்னாலும் கொடுப்பாரு, எல்லாமே சகாயம் பண்ணுவார். ஆனால் கடைசியில என்ன, தான் சொன்னபடிதான் எல்லா காரியமும் ஆத்துல நடக்கணும் அப்படின்பார். அப்படி நினைச்சிருக்காரா பகவான்? தான் சொன்னபடி நடக்கணும்னு நினைச்சிட்டு இருக்காரா? இல்லையே. உங்க இஷ்டமா தானே எல்லா செயல்களும் நீங்க பண்ணி கொண்டிருக்கே. ஆயால் அவர் எப்படின்னார், இத்தனையும் நமக்கு சகாயம் பண்ணிருக்காரு. ஆனா ஒட்டாம இருக்கார் சார். அதனால அவர் விவிக்தா, மாயினால அவர் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கார். ஆனா மாயோட சம்பந்தம் இல்லை. நத்தியஸ்தேன தோஷேன குணேனவா அணுமாத்திரேனாவிசன சம்பத்தியதே. கயத்து மேல பாம்பு பார்த்து இந்த பாம்புனுடைய விஷம் கயிறத்தை ஏறல. கிழிஞ்சல வெள்ளியாக கருதுறேன். ஆனா கிழிஞ்சல் வெள்ளி மாதிரி விலை ஏறல. கிழிஞ்சலும் விலை ஏறுறது. ஆனா என்னடா வெள்ளி மாதிரி ஏறல. விவகாரம் முழுக்க அது மாதிரி ஒண்ணு இன்னொன்னா பார்த்ததுனால இதனுடைய குணம் அதுக்கு வரல. பகவான் இப்படி உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு மனுஷியாலையும் ஒவ்வொரு பொருளையும் விருத்தி பண்ணினால அவர் அதோட சம்பந்தப்படல. நாம் பண்ணினேன் கர்வமோ இது ஜனங்கள் இதை உபயோகப்படுத்தல என்ன வருத்தமோ கவலையும் கிடையாது. அவர் பண்ணிட்டே இருக்கார். ஆயால் விதித்தா இத்தம் வர்த்தமானோபி. இப்படி வளர்ந்து கொண்டிருந்த போதிலும் புருதகேவ திஷ்டதி. இதான் பார்க்கணும். வீட்டுக்குள்ளேயோ ஏதோ நம்ம டியூட்டி நம்ம பண்ணி அப்படியே இருக்கலாம். அவ நமக்கு திருப்பி சகாயம் பண்ணலையே, நம்ம சொன்னதான ஒரு செயலை அவ ரெகக்னைஸ் பண்ணலையேன்னு எதிர்பார்த்தேன்னா ரொம்ப கஷ்டம். வீட்டுக்குள்ள யாரா இருந்தாலும் சரி, எப்படி நம்ம பழகணும்னு சொல்றது. உங்களால முடிஞ்சது பண்ணிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். அதற்கு ரிட்டர்னாக நம்மள ஒரு நல்ல வார்த்தை சொன்னாரா, ஒரு தேங்க்ஸ் சொன்னாரா, இதெல்லாம் எதிர்பார்க்கறது இல்லை. நம்ம ஊர்ல தேங்க்ஸ் சொல்ற பழக்கம் எல்லாம் கிடையாது. ஏன்னா நம்ம இதை பண்ணிடுவோம், ஏன்னா இன்னொரு நாளைக்கு நம்ம கஷ்டம் வரும்படி அவா பண்ணுவான் அப்படி எல்லாம் சொல்றதே கிடையாது. நம்ம பண்றது யாரும் எல்லோருடைய இதயத்திலும் பரமாத்மா இருக்கார், அவருக்காக நம்ம பண்ணி கொண்டிருக்கோம். யாருக்கு எதை பண்ணினாலும் சகாயம் பண்ணினா பகவானுக்காகத்தான். நம்ம ஆத்த பழக்கடையில முருங்கைக்காய் இருக்கும், வாழைக்காய் இருக்கும், இல்ல புளிய மரம் இருக்கும். அவாத்துல இல்லைன்னா வந்து அவ நம்மளை கேட்கவே மாட்டான், பறிச்சுட்டு போயிட்டே இருப்பான். இப்ப அதெல்லாம் பண்ண முடியுமா? கிராமாந்தரத்துல பாருங்க, அதுவாட முருங்கை தொங்கிட்டே இருக்கும். யாரோ வருவா, 2 முருங்கை இவ கண்ணால பார்த்துட்டே இருப்பா. அவளும் சொல்ல மாட்டேன். ஏன்டா பூமியில வளர்ந்தது நம்மாத்துக்கு வேண்டி நம்ம எடுத்தோம்னா அவ அதை வேண்டியது, அது நம்ம ஆத்துல இருக்கு, அவ்வளவுதான். அதே மாதிரி கிராமாந்தரத்துல சொரக்காய், அதே போல பூசணிக்காய், அது வீட்டுக்கு மேலே ஏற்றி விட்டுருவா.
ஒரு மனுஷனுக்கு ஒரு மாசத்துக்குள்ள 10-15 பூஜைக்கு வந்து என்ன கடையை வைக்க போது அப்பவும் வாங்க மாட்டா யாரும் கிராமத்துல. என்ன சார் பண்ணுவான்? ஒண்ணுதான் வாங்கி மீதியெல்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்படி அந்த பணம் வந்தாலும் அதுல ஒரு பற்றுதல் இல்லாம இருக்க பார்த்தா அதுதான் நம்ம நாடு. அப்படி இருந்தவர். இது எங்க இருந்ததுக்கு பகவானுடைய குணகணங்கள் அப்படி. அதான் நமக்கு வந்திருக்கு. அதனால இத்தம் வர்த்தமானோபி பிருதகேவ திட்டதே இது விவிக்தா. எப்படி விருஷாஹி விருஷபோ விஷ்ணு விருஷபர்வா விருஷோதர வர்தனா வர்த்தமானா. அதுக்கப்புறம் விவிக்த ஸ்ருதி சாகரா. ஸ்ருதி சாகரா இது ஒண்ணுதான் வகாரம் இல்லாத நாம. என்ன இந்த ஸ்ருதிகள் எல்லாம் சமுத்திரம் மாதிரி பகவான் இடத்துல ஒன்னா போயிடுது. இந்த அமிர்தமான ஒரு நிலை வந்தது பார்த்தீங்களா, பகவானை தியானம் பண்ணி தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணி தர்ம வடிவமான அந்த பரமாத்மாவை அறிந்து முக்திக்கு சோபானமான சிரவண மனநங்களை அடைந்து உலகமே பகவானுடைய வந்தது என்று அறிந்து பகவானால் தான் நம்ம வளர்ந்து கொண்டிருக்கோம் எனக்கூடியதான ஸ்வரூபத்தை அறிந்து அப்படி சர்வாத்ம பாவம் அருமையானால் यस्मिन् सर्वाणि भूतानि आत्मैवा भूद्विजानतः तत्र को मोहः शोकः ஏகத்வமனுபஸ்யதः அப்படின்னு சர்வாத்ம பாவம் ஒரு மனுஷனுக்கு வறுமையானால் அப்பொழுது என்ன ஆகுது? அத்தான ஸ்ருதிகளும் அந்த பகவான் இடத்திலே ஒன்னா போயிடுது. ஸ்ருதி வேற பகவான் வேற, ஸ்ருதி வேற பகவான் வேறன்னு ஸ்ருதியே பகவான் ஆயிடுது. அந்த நிலை வந்துடும். வேதங்கள் பகவானை போற்றுகிறது, வேதங்கள் பகவானை காட்டுகிறது என்கிற நிலை இல்லாமல் வேதமே பகவத்ஸ்வரூபமாக ஆயிடுது. இது ஒண்ணுதான் நம்ம பார்க்க வேண்டியது. இந்த சமையல் பண்ற சில பேர், அந்த சமையல் பண்றவர் இல்லாத போனாலும் சமைச்ச பொருளை நீங்க சாப்பிடலாம். அந்த வியக்தி அங்க இருக்கணும்னு நிர்பந்தம் இல்லை. டிராயிங் போட்ட வியக்தி எங்கேயோ இருக்க, அவர் டிராயிங் உங்க ஆத்துல வச்சிருக்க. இது ரவிவர்மா பிக்சர் 200 வருஷத்துக்கு முன்னால இருந்ததுங்கிற, அவர் இப்ப இல்ல, டிராயிங் இருக்கு. இது போல அந்த கலையை பண்ணினவர் வேறு, கலையானது தனி. அந்த கலையை உண்டாக்கின வியக்தி தனியா இருக்கலாம், அந்த கலையானது உருவம் வடிவம் தனியா வரலாம். ஆனா நாட்டியத்துல இது வர முடியாது. அதனாலதான் அந்த பரமேஸ்வரன் இந்த நாட்டிய வடிவமா ஆயிடுச்சு. இந்த நாட்டியமானது அந்த நாட்டியத்தினுடைய இந்த கலையை யாரு பண்ணிட்டு இருக்காரோ, நாட்டியம் ஆடிட்டு இருக்காரோ, அவரை விட்டு அந்த நடனத்தை பிரிச்சு உங்களால பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அதே போலயே பகவான் இடத்துல வேதங்களை பிரிக்க முடியாது. வேதஸ்வரூபம், வேதங்கள் அவரிடத்துல வெளியில வந்த போதிலும் வேதஸ்வரூபமா இருக்கார். கடைசியில இந்த வேதங்கள் எல்லாம் தனக்குள்ளேயே பகவானை வைத்துக் கொண்டு பகவத் ஸ்வரூபமாக இருக்காது. பகவானோட வேதங்கள் ஒன்னா போயிடுது. ஆகையால் அவருக்கு என்ன பேரு? ஸ்ருதி சாகரா. ஸ்ருதயா சாகரே இவ. ஸ்ருதிகள் எல்லாம் எப்படி சமுத்திரத்துக்குள்ள எப்படி நதிகள் ஒன்றா போறதோ அதே போலே பகவான் இதுக்கு பகவானுக்குள்ள எல்லாமும் வைக்கப்பட்டிருக்கு. ஆகையால் பகவான் சர்வாத்மஸ்வரூபம். இதற்கு முன்னால எல்லா நாம ரூபங்கள்ல இருக்கக்கூடியதான ரூபங்கள் எல்லாம் பகவானிடத்துல இருக்கு என்கிறதை விருஷோதரகாங்கிற நாமாவில சொன்னேன். நாமாக்கள் சப்த பிரபஞ்சம் அவரிடத்துல இருக்கு என்கிறதை ஸ்ருதி சாகரகாங்கிற நாமாக்களை சொன்ன. ஆகையால் நாம ரூபங்கள் எல்லாமே பகவத்ஸ்வரூபம் எனக்கூடியதான உயர்ந்ததான ஒரு அம்சத்தை பார்த்தோம். இப்படி பகவானுடைய நாமாக்கள்ல 41வது ஸ்லோகம். விருஷாஹி விருஷபோ விஷ்ணு விருஷபர்வா விருஷோதர வர்தனோ வர்தமானச்ச விவிக்த ஸ்ருதி சாகர. அதற்கு மேல பகவானுடைய நாமாக்கள் சுபுஜோ துத்தரோ வாக்மி மகேந்திரோ வசுதோ வசு நைகரூபோ பிருஹத்ரூப திபிவிஷ்ட பிரகாசனா அப்படிங்கிற நாமாக்கள். இத நாளைக்கு பார்ப்போம்.